ஐஎன் ஆஸ்ட்ரோ அகாடமி நடத்தும் உயர்நிலை வகுப்பு இறுதி ஆன்லைன் தேர்வு எழுதுவது எப்படி? வாட்ஸ்அப்பில் இது போல ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த லிங்கை தொட்டால் அது உங்களை தேர்வு எழுத துவங்கும் முதல் பக்கத்துக்கு அழைத்து வரும். அந்த முதல் பக்கத்தில் தேர்வை எழுதும் போது கடைபிடிக்க வேண்டிய 10 விதிமுறைகள் இருக்கும். கடைசியில் உங்கள் இமெயில் இருக்கும். அதற்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் டிக் பண்ணி விட்டு அதற்கு கீழே உள்ள நெக்ஸ்ட் அழுத்தவும். அது உங்களை அதற்கு அடுத்த பக்கத்துக்கு அழைச்சு செல்லும். அந்த பக்கத்தில் உங்கள் பெயரை பூர்த்தி செய்யுங்கள். அதற்கு அடுத்ததாக உங்கள் மொபைல் நம்பரை பூர்த்தி செய்யுங்கள். அதற்கு அடுத்ததாக உங்கள் ஊர் எதுவோ அதை பூர்த்தி செய்யுங்கள். அதற்கு அடுத்ததாக 2 மதிப்பெண் தரப்படும். 25 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 பதிலை தேர்ந்தெடுத்தால் அதற்கு கீழே சிவப்பு நிறத்தில் எச்சரிக்கை செய்து உங்களை ஒரு பதிலை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லும். அந்த 2வது பதிலை நீக்கிவிட்டால் அந்த எச்சரிக்கை தானாகவே போய்விடும். அதன் பிறகு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு சரியான பதிலை மட்டும் தேர்வு செய்து கொண்டே வாருங்கள். இங்கு 25வது கேள்விக்கு 4 பதிலை தேர்ந்தெடுத்தா அது ஒரு பதிலை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்கிறது. பிறகு 25வது கேள்விக்கு சரியான ஒரு பதிலை மட்டும் தேர்ந்தெடுத்துவிட்டு 24வது கேள்விக்கு பதில் தேர்வு செய்யாமல் விட்டுவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை அழுத்துகிறோம். அது அடுத்த பக்கத்துக்கு போகாமல் 24வது கேள்விக்கு ஒரு பதிலை தேர்வு செய்ய சொல்கிறது. தேர்வு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தினால் மட்டுமே அதற்கு அடுத்த பக்கத்துக்கு போகிறது. அதற்கு அடுத்த ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு 10 மதிப்பெண் கேள்வி இருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு பதிலை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தி கொண்டே வந்து 5வது 10 மதிப்பெண் கேள்விக்கும் பதில் அளித்த பிறகு சப்மிட் பட்டனை அழுத்தி தேர்வை எழுதி முடிக்க வேண்டும். சப்மிட் பட்டனை அழுத்தி தேர்வை எழுதி முடித்த பிறகு இது போல ஒரு வாழ்த்து செய்தியை காண்பீர்கள். அங்கு நீல நிறத்தில் இருக்கும் வியூ ஸ்கோர் எனும் பட்டனை அழுத்தினால் நீங்கள் எழுதிய தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அங்கு காண்பிக்கப்படும். அப்படியே அந்த பக்கத்தை கீழிருந்து மேலாக நகர்த்தி கொண்டே வந்தால் நீங்கள் தேர்வில் பூர்த்தி செய்த விவரங்கள் அனைத்தும் இருக்கும். நீங்கள் அளித்த பதில்கள் சரியானதாக இருந்தால் பச்சை நிறத்திலும் தவறான பதில்கள் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். உங்களது தவறான பதில்களுக்கு உரிய சரியான பதில் எது என்பதும் கீழே இருக்கும். இதுவே ஐஎன் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஆன்லைன் தேர்வை எழுதும் முறையாகும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், பதில் அளிக்கிறேன்.